எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா செய்யவே வேணாம். சரி, உங்களுடைய அனைத்து விதமான பிளான்களும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகுமான்னு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளால உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழை அடைந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேசுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்க அது ஏதுவாக அமையும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும். வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க. ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 2 கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், இன்றைய தினம் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. சந்திர பகவான் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து காணப்படுகிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தினமாக, காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைத்து தருங்க. நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி, அனைத்து காரியங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். கொஞ்சம் சில மாற்றங்கள் உங்களது பிளான்ல இன்னைக்கு கொஞ்சம் தேவைப்படலாம். அப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ஆல் பிளான் எல்லா பிளானுமே இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே தொட்டது துலங்கும் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் ஒரு பொன்னான நாள். எனவே அனைத்து காரியங்களையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் இன்றைக்கி செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அந்த அனைத்து காரியங்களையும் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக உங்களது எல்லா காரியங்களும் வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். கொஞ்சம் யோசித்து எக்ஸ்ட்ரா மெனக்கிட்டு யோசிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுறது ரொம்ப அவசியம். மேலும் யாரையும் நம்பி முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. அலுவலக பணிகள் இன்னைக்கு பிரமாதமா இருக்குங்க. இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர், இன்னைக்கு விரும்பிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை இன்றைய தினம் உங்களை நம்பி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களையே அறியாமல் நீங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் வேறொருடைய சென்டிமெண்ட்டை காயப்படுத்தும். எனவே யோசிச்சு பேசுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு மற்றவர்களுக்கு காயப்படுத்தாத, மனக்காயம் ஏற்படாத வகையில் நீங்கள் இன்றைய தினம் பேசுறது நல்லதுங்க. இன்னைக்கு யாருக்கும் இங்க கடன் கொடுக்க வேண்டாங்க. யாரையும் நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம். அப்படி கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியம் ஏற்பட்டால் எப்போ பணத்தை திருப்பி தருவாருங்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு நீங்க கொடுக்கறது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, அது நல்லதுங்க. நண்பர்கள் மூலமாக முக்கியமான சில தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனதிற்கு பிடித்தவரிடம் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் இந்த பழி வாங்குற அந்த ரிவெஞ்ச் பழக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்திக்காதீங்க. காதல் வாழ்க்கையில பழி வாங்குறது அப்படின்றது ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே காதலருடன் பழிவாங்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வதால் எந்த பலனுமே கிடைக்காது. மாறாக உங்களது காதலர் மீதுள்ள உங்களது அன்பையும் உண்மையான உணர்வையும் நீங்கள் அவருக்கு விவரிப்பதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் சிறிய தடைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்கள் பெரிய சாதனையாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பயணங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக உடனடியாக ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் எதிர்கால பலனுக்கு நல்ல ஒரு அடுத்தலம் இன்னைக்கு உங்களது பயணங்கள் மூலமாக உண்டுங்க. கடந்த கால ரகசியம் ஒன்றை உங்களது வாழ்க்கை துணை அறிந்து கொண்டு அதன் மூலமாக மனக்காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம். இன்றைய தினம் நீங்கள் விரும்பியது கிடைக்காததால் மன இறுக்கமாக இருக்கும் நண்பர்களை நீங்கள் கவனித்து அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஆனால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் எல்லாருமே நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க. எங்களுக்கு மோட்டிவேஷனாக அது அமையும். உங்களுக்கு தினசரி மொபைலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தினசரி பார்க்க இது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால இப்போவே நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே.
ஏற்கனவே பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட எண் நம்பர் என்ன லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர். இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய பிசினஸாக இருந்தால் நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல ஒரு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்டர்நெட்டும் ரியல் எஸ்டேட்டும் இன்றைய தினம் மிகச்சிறந்த கை கொடுக்கக்கூடிய தொழிலாக அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். எனவே உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையருடன் மிக மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு லாபகரமான நாளுங்க. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும், லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்திருந்த காலதாமதங்கள் இழுபறிகள் குறைந்து உங்களது அரசு சார்ந்த பணிகள் காரியங்கள் விரைவில் முடிவடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சி நிம்மதி உங்களுக்கு பெருகும். நன்றி நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டனை தட்டி விடுறதில்ல. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அது அமையும். எங்களுடைய கவுண்ட் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிற விஷயங்கள் கவுண்ட் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லைக் பட்டன் நீங்கள் அழுத்துறது உதவும். மேலும் எல்லாருமே நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் அது அமையும். ஸோ மறக்காமல் நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக இந்த 2 பலன்களையும் நீங்கள் பெற முடியும். உங்களது கருத்துக்கள் உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.